தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் தேவரீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்பட்டுள்ளும். தெய்வ திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறிடுகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. விசேஷமாக நாம் தியானித்து வருகிற இந்த வேத பகுதி, இந்த காலத்திலே மோசேயினுடைய ஜெபம், அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் பகுதியில் எலியாவின் ஜெபம். வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக எலியா செயல்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் ஒரு மனிதன் செயல்படுவதற்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடைபெற்றதை சற்று தியானித்து பார்ப்போமேயானால், ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாங்களும் உம்மை பற்றுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்தல்வாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ உங்கள் குமாரர், உங்கள் குமாரதிகள், உங்கள் வாலிபர்கள் எல்லாருமே, சிறு பிள்ளைகள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்படி வேதம் நமக்கு கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு பெரிய ஒரு அறுவடையை குறித்து வேதம் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்குது. அப்போ இது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா வேதத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் இந்த தவ காலத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் தேவனோடு கூட பழகுவதற்கு, தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அவைகள் நமக்கு ஏதுவாக இருக்கும். முதல் பகுதியில் யாக்கோபு 4வது அதிகாரம் வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 5வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். அங்கே 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படி ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ள சில குற்றம் குறைகள் இருக்கும், இதெல்லாம் முதல்ல ஒப்புரவாயிருங்க. அதுக்கடுத்து சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பொழியவில்லை. எலியா ஒரு பாடுள்ள மனுஷன். இங்க பாடு இல்லாத மனுஷங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு பாடே இல்லையா யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் பாடு இருக்கா? அப்போ வேதம் சொல்லுகிறது, பாடுள்ள மனிதனின் ஜெபம் கேட்கப்படலாம். எல்லா பாடுள்ள மனுஷனும் ஜெபமும் கேட்கப்படல. ஆனால் பாடுள்ள ஜெபம், பாடுள்ள மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுகின்ற ஒரு ஜெபம், கேட்கப்படுகிற ஒரு ஜெபம். அப்ப பாருங்க, எலியா அப்படி என்ன பெருசா பாடுபட்டுட்டார்? எலியா என்ன வேலை செஞ்சார்? கொஞ்சம் சொல்லுங்க. எலியா என்ன வேலை செஞ்சார்? புரியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்தாரு. அது ஒரு வேலையாங்க? பேசாம உட்கார்ந்து இருக்கிறது என்ன? நெல்லு மூட்டை தூக்குனாரா? நெல்லு மூட்டை தூக்குனாரா? களை வெட்டினாரா? நாத்து நட்டாரா? இல்ல ஏதாவது கணக்கு எழுதினாரா? ஒரு வேலையும் இல்லை. பாருங்க, எலியாவுடைய குடும்பத்தை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கா? இல்லை. எலியாவுடைய பிள்ளைகளை பற்றி இல்லை, மனைவி இல்லை, பிரச்சனை வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு குடும்பம், பிள்ளைகள், மனைவி, உறவுகள் எதையுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 75% ப்ராப்ளம் என்ன பண்ணுச்சு? முடிஞ்சிருச்சு. மீதி சிங்கிள் மேன். இவர் சமைச்சாரா? இல்லை. இவருக்கு யார் ஆகாரம் கொடுத்தா? காகங்கள் என்ன கொடுத்துச்சு? இறைச்சியும் அப்பமும் கொடுத்துச்சு. பாருங்க, இதே காலகட்டத்தில் ஒபதியா கூட கொஞ்சம் பாடு உள்ள போது ஒரு 100 தீர்க்கதரிசிகளை 2 கெபியில வச்சு போஷிச்சான். அவன் மனுஷன். அவன் யாரு? மனுஷன். அவன் என்னத்தை கொடுத்து போஷிச்சான்? தண்ணீரும் அப்பமும் கொடுத்து போஷிச்சான். இவனை கர்த்தரே போஷிச்சாரு. தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து எலியா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரே போஷிக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் பாடுள்ள மனுஷனா? எங்க சாப்பாடு வந்துடுது,
தங்குறதுக்கு ஆண்டவர் இடம் பண்ணி கொடுத்தாரு. இங்கே சாரிபாத் விதவை வீடு, அங்கே குகையில் இருந்துக்க, உனக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்றேன், சாப்பாடு நான் கொடுத்துட்றேன். என்ன வேலை செஞ்சிட்டார்? என்ன வேலை செஞ்சிட்டார்? செய்தியின் கடைசி பகுதியில் பார்த்துருவோம். சரியா? அப்போ பாருங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், பாடுள்ள மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படும். கருத்தாய் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற, ஒருவேளை நம்மகிட்ட இந்த இடத்துல இருக்கிற பாடு எனக்கு இருக்குயா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் இருப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. அப்போ பாடுள்ள மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படும். ரெண்டாவது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 16, 17, 18 ஆகிய 3 அதிகாரங்கள்ல இந்த எலியாவை குறித்து அநேகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியுது. பாருங்க, பஞ்சத்துல உதவி செய்கிறார். பஞ்சத்துல கர்த்தர் தான் அனுப்புறாரு. எலியா வானத்தில் மலை அடைச்சாச்சு. எலியா வானத்தில் என்ன பண்ணியாச்சு? மலையை அடைச்சாச்சு. அவர் மலையை மட்டும் அடைக்கல, கூட சேர்த்து எதையும் அடைச்சிருக்காரு? பனியையும் அடைச்சிருக்காரு. பனியையும் அடைச்சிருக்காரு. மழை இல்லாம பனி மட்டும் பெஞ்சா கூட ஏதோ காடுகள்ல இருக்கிற மிருகங்கள் உயிர் வாழ்ந்துடும். மழை இல்லாமல் பனி மட்டும் பெஞ்சிச்சுன்னா காடுகளில் இருக்கிற மிருகங்கள் உயிர் வாழ்ந்து. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொட்டல் காடாக இருக்கும், வனாந்திரமான ஒரு பகுதி மாதிரி இருக்கும். அங்கே முயல் ஓடி விளையாடிட்டு இருக்கும். எட்டி பார்த்தா 2 ஏக்கர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு தண்ணிக்கு அடையாளமே இருக்காது. தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் திடீர்னு ராத்திரி அந்த பகுதியில் பைக்கில் போனாவோ இல்லை நீங்கள் நடந்து போனாவோ, பகல் வேளையில் கூட பார்த்தா கூட சில நேரத்தில் அங்கே முயல்கள் துள்ளிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த முயல் என்ன தண்ணியை குடிக்கும்? காலையில் போய் புல்லோட நுனியில் இருக்கிற தண்ணி அதை சேகரித்து கொள்ளும். காலையில் போய் புல்லின் நுனியில் இருக்கிற என்ன பண்ணிடும்? தண்ணியை சேகரிச்சிடும். இப்போ கொஞ்ச நாளாக மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, மழையும் இல்லை, பனியும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன பண்ணியிருக்கும்? வறண்டு இருக்கும். எல்லாம் வறண்டு போனதுக்கு பின்னாடி இனி அடுத்த கட்ட மூக்குல போகணும். இப்போ எல்லாம் வறண்டு போனதுனால ஆண்டவர் சொல்ல, நீ போ, இந்த கேரி தாற்றங்கடையில் இருந்துக்கோ, நான் உன்னை போஷிக்கிறேன். அப்பமும் தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் போஷித்தார். அப்பமும் தண்ணீரை கொடுத்து போஷித்தது மட்டுமல்ல, அதில் தொடர்ச்சியாய் இப்போ கொஞ்ச நாள்ல அங்க மழையெல்லாம் நிறுத்தியாச்சு. இப்போ ஆத்துல தண்ணி வத்திருச்சு. இனி நீ போய் தங்குவதற்கு நான் உனக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்றேன். சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனாவது வசனம்? 10வது வசனம். அங்க ஒளிமுக வாசல் கிட்ட போறாரு. அந்த பட்டணத்துடைய வாசல் பகுதியில் போய் இருக்கும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் சாகுவதற்காக விறகு பொறுக்கிறவள். அந்த பெண் எதற்காக விறகு பொறுக்கிறவள்? சாகிறதற்காக. வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஒன்று அவள் செய்ய வேணும், இனி சாகணும். என்ன பண்ணும்? இனி சாகணும். அதற்காக கொஞ்சம் விறகு பொறுக்குவதற்காக வந்திருக்கிறாள். கொஞ்சம் விறகு பொறுக்க வந்திருக்கிறா. தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, ஏம்மா எனக்கு ஒரு அடையை செஞ்சு கொண்டு வா, எனக்கு ஒரு அடையை செஞ்சு கொண்டு. அவ சொல்ல, ஐயா என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நீ போய் செஞ்சு கொண்டு வா, நீயும் உன் குமாரரும் உன் வீட்டாரும். நீயும் உன் எல்லாரும் சொல்லுங்க, நீயும் உன் குமாரரும் உன் வீட்டாரும் இந்த பஞ்ச காலம் முழுவதும் சுகமாயிருப்பதற்கு போஷிப்பதற்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார்னு சொல்றாரு. கொஞ்சம் அந்த ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து கொடுத்தா கர்த்தர் அதன் மூலமாக அவளும் அவன் குமாரரும் வீட்டார் அனைவரும்னா யார்? ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு யாரு கிடையாது, வீட்டையா கிடையாது. இப்ப வீட்டார் அனைவரும்னா யாரை குறிக்கும்? இந்த லேடியுடைய அப்பா அம்மா. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தால் மாமனார் மாமியார். ஒருவேளை அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களும். இந்த பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிடுவதற்கு போதுமான அளவு கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதனால ஆசீர்வதித்தார்? கொஞ்சம் தனக்கு இருக்கிறதுல
கொஞ்சம். முதல் பகுதியானதை அந்த தேவ மனுஷன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுடைய விளைவு முடியாதுன்னு போனா கர்த்தர் வேற யாராவது ஆயத்தப்படுத்த போறார், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, அதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறார். பஞ்சகாலம் முழுசும் வச்சு போசிக்கிறாரு. 17வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த ஸ்திரீனுடைய மகன் வியாதிப்படுகிறான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே போனது. அந்த ஸ்திரீயுடைய மகன் வியாதிப்படுகிறான், சாக போனா ஏற்கனவே, இப்பொழுது மறுபடியும் கொஞ்ச நாள் அந்த பஞ்சம் முடிகிற தருவாய் நினைக்கிறேன். அவன் வியாதிப்படுகிறான், மரித்து போய்விட்டான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனுக்கு உண்டாயிருந்தது, மரித்து போய்விட்டான். இப்பொழுது அந்த பெண் தன்னுடைய குணாதிசயத்தை, அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த பெண்ணுடைய குணாதிசயத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு தரேன். பாருங்க, அந்த பெண்ணுடைய குணாதிசயம், அவள் தீர்க்கதரிசியிடத்தில் வந்து சொல்றார், என் அக்கிரமத்தை நீ நினைக்க பண்ணுவானேன், என் அக்கிரமத்தை நீர் நினைக்க பண்ணவா. 18வது வசனம், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தார். இவ்வளவு கொடுமை. மனுஷனுடைய குணம் இது. யாருடைய குணம் சொல்லுங்க? மனுஷனுடைய குணம். எலியா கருத்தாய் ஜெபிக்கிறவன், வானத்தை அடைத்தவன். முதல் காரியத்தில் பாடுள்ள மனிதன் ஜெபித்த போது வானம் அடைக்கப்பட்டது. இங்க 2வது பாருங்க, இந்த நெருக்கத்துக்கு மத்தியில் எலியா ஜெபிக்கிறார். நீங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? செத்து போன குழந்தைய கையில கொண்டு வந்து கொடுக்க, என்னை சாக பண்ற கையை, நீ ஏற்கனவே செத்து போயிருக்கணும் 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்ததுனால உனக்கு உயிர் இருக்குது 3 வருஷம். முதல்ல நீ உன் பிள்ளையும் செத்து இருக்கணும். நீ உன் பிள்ளையும் செத்த துக்கத்துல உங்க மாமனாரு, மாமியாரு, அப்பா, அம்மா எல்லாரும் வரிசை என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணா டிக்கெட்டு எடுத்திருக்கணும். ஆனா அப்படி இல்லை. கர்த்தர் என்னை அனுப்பினதுனால், நீ எனக்கு ஒரு அப்பமும் ஒரு அடை செஞ்சு கொடுத்ததுனால, நான் உன்னை ஆசீர்வதிச்சதுனால, இந்த பஞ்சகாலம் முழுசு நீ சாப்பிட்டுருக்க, பஞ்சகாலம் முழுசு நீ உயிரோடு இருந்திருக்க, இந்த ஊர்ல தன்மானத்தோட வாழ்ந்திருக்க, நன்றி கெட்டு போய் சொல்ற ஒரு வார்த்தை. இவர் பாடுள்ள மனுஷனா, பாடில்லாத மனுஷனா? பாடுள்ள மனுஷன். ஆனா நம்ம இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்கும் போது, நமக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணுனா என்ன பண்ணிருப்போம்? முடிஞ்சது. நடு தெருவில் நிக்க வச்சு, இதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு 4 கேள்வியை கேட்டு, நீ அவன் தானே செத்தான், சேர்ந்து நீயும் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்போம்? நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க, நான் சொல்றேன். இது மனுஷனுடைய குணம். ஆனால் எலியாவின் குணம் என்ன பண்ணுச்சு? அந்த பிள்ளைய வாங்கி பாடுகளுக்கு மத்தியில, அவமானத்துக்கு மத்தியில, துரோகத்துக்கு மத்தியில தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் பெரிய காரியம். இதான் தன்னை தாழ்த்துகின்ற ஒரு ஜெபம், மறக்கின்ற ஒரு ஜெபம், மன்னிக்கின்ற ஒரு ஜெபம். அவளை மன்னிச்சாதான் ஜெபிக்க முடியும். அந்த நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை வாசிங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். இந்த வசனம் ஏன் சொல்லிட்டு எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த நீதிமான் அந்த பெண் செய்த குற்றத்தை மன்னிச்சதுனாலதான். இருதயத்துக்குள்ள ஒருவேளை கசப்பு இருந்துச்சுன்னா, இருதயத்துக்குள்ள தேவையில்லாத ஏதோ ஒரு வைராக்கியம் இருந்தால், அந்த மனுஷனால ஜெபம் பண்ணியிருக்க முடியாது. மன்னிக்கின்ற ஒரு அனுபவம், மன்னிக்கின்ற ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படும். பாடுள்ள மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படும். கருத்தாய் ஜெபிக்கின்றவனுடைய ஜெபம் கேட்கப்படும். சில நேரங்களில், ஆண்டவரே நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, நான் ரொம்ப பிரயாசப்படுகிறேன், என் பிரயாசத்துக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நமக்குள்ள சோர்ந்து போன தருணங்கள் உண்டல்லவா? இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இன்னைக்கு இந்த காலை வேளையில
சரி செய்வோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிற ஜெபங்களா இருக்கட்டும், தேவனால் பதில் பெறுகிற ஒரு ஜெபமாய் மாறட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக். ஆனா எலியா கொஞ்சம் கூட முகம் கோணவில்லை. கொஞ்சம் வைராக்கியமான மனிதர் தான். ஆனா அந்த இடத்துல தங்கி இருந்ததுனால அவர் மறுபடியும் அந்த குழந்தையை அப்படியே எடுத்துட்டு போய் தன் மேல் வீட்டு அறையில வைத்து ஜெபிக்கிறார். 3 முறை முகங்குப்புற விழுகிறார். அனல் உண்டாகிறது. உயிரோடு உள்ள மகனாய் கொண்டு வந்து கீழே கொடுக்கிறாரு. உயிரோடு உள்ள ஒரு பையனா கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவதாக இந்த எலியாவுக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயம். ஆண்டவர் சொல்லுகிறார், 18வது வசனத்தின் முதல் பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி அப்படின்னு சொல்லுகிறார். காண்பிக்க போயிட்டு போற வழியில் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதெல்லாம் நான் அடுத்த சாப்டர்ல வரேன். இப்போ நீங்க நேரா பாருங்க. அவன் கேட்கிறான், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 21வது வசனம். இல்ல, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அவனுக்குள்ள கர்த்தர் மேல இருக்கிற ஒரு பெரிய பக்தி வைராக்கியம். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்ப கர்த்தருடைய காரியத்துக்காக எந்த ஒரு மனுஷன் வைராக்கியமாய் நிற்கிறானோ அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். வைராக்கியமான ஜெபம். எலியாவுடைய ஜெபம். அடுத்த ஜெபம் என்னது? 3வது ஜெபம் என்னது? வைராக்கியமான ஜெபம். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. தேவன் தான், கர்த்தர் தான் தெய்வம். இதை தவிர வேற எவெல்லாம் இருக்கிறானோ கீ பர்சன் அவ்வளோத்தையும் சோழி முடிக்கணுங்கிறதுல பார்க்குறான். கூப்பிடுறான், உங்க பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேர்த்த கூப்பிடுங்க. ஏசபேலோடு கூட பந்தி இருக்கிற அங்க இந்த பில்லி சூரியம் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு, அங்க ஒரு 4 பேரை வர சொல்லுங்க. அவன் கிட்டத்தட்ட 850 பேர்த்துக்கு அழைப்பு கொடுக்குறான். வந்து சேர்ந்தது 450 பேர். வந்து சேர்ந்தது 450 பேர் வந்து சேர்ந்தாங்க. அவன் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்றான். 2 பலிபீடத்தை உண்டு பண்றான். முதல்ல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி அவங்க கரங்கள்ல கொடுக்கிறான். அந்த முதல் பலிபீடத்தை உண்டு பண்ணி 2 காளையை கொண்டு வாங்க, சந்து சந்தா வெட்டுங்க, நீங்க பலியிடுங்க. காலையில அவங்க கையில கொடுத்துடுறான். அவன் கூப்பிடுறான், உன் சாமியை பார்த்து கூப்பிடுறா, பாகாலை பார்த்து கூப்பிடு. பாகால் வந்து சொல்றான், எந்த தெய்வம் அக்கினியினால் பதில் சொல்லுகிறதோ அதுதான் மெய்யான தெய்வம். அக்கினியினால் பதில் சொல்லுகிற தெய்வம் தான் என்ன தெய்வம்? மெய்யான தெய்வம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப ஆணித்தரமா அவங்ககிட்ட சொல்கிறார். ரைட்டு. காலையில முதல் பார்ட் அவங்க கையில கொடுத்துட்டாரு. ஒருவேளை அந்த பார்ட் பண்ணும்போது அழகா சொல்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல 27வது வசனம் சொல்றாரு, மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. உரத்த சத்தமாய். இவன் சிங்கிள் மேன். இவன் யாரு? அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு? ராஜா சப்போர்ட், அரசாங்கம் முழு சப்போர்ட். கிட்டத்தட்ட ஒரு 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஜன கூட்டம் பார்த்துட்டு இருக்குது. மக்கள் பொதுவா எங்க வெயிட் இருக்கோ அங்க சாஞ்சிருவாங்க. எங்க வெயிட்? எலெக்ஷன்ல பாருங்க, எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? அந்த பக்கம் மாதிரி சாஞ்சிருவாங்க. அப்படியே எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஜெயிச்ச கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெளியே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில காரியம் நடக்கணும். இது மனுஷனுடைய இயல்பு. இதுல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. ஆக இங்க பாருங்க, அவங்க பாருங்க, உங்க சாமி சத்தமா கூப்பிடுப்பா, அவன் தேவனாமே சொல்லலாம். அவன் ஒருவேளை தியானத்துல இருப்பான், கொஞ்சம் சத்தமா கூப்பிடு. தியானத்துல இருப்பான். அவன் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான், அலுவலா எங்கேயா இருப்பான், கொஞ்சம் சத்தமா என்ன பண்ணு, கூப்பிடு. அதுக்கடுத்து சொல்றான், எங்கேயாவது பிரயாணம் பண்ணியிருப்பான் பாவம் சாமி, கொஞ்சம் கூப்பிடு. கிண்டல் அடிக்கிறான். அழகா உட்காந்து ஒன்னா சொல்லி பரியாசம் பண்ண தருகிறான். அந்தி பலி செலுத்தும் வேலையிலே அது வரைக்கும் நல்லா கிண்டல் அடிச்சு முடிச்சுட்டு இப்ப அதுக்கு அடுத்துதான் இவன் தன் பலிபீடத்தை, தகர்ந்து போன பலிபீடத்தை ஒன்று சேர்க்கிறான். தகர்ந்து போன பலிபீடத்தை ஒன்று சேர்த்த அந்த எலியா ஒன்று செய்றான். இதே மாதிரி அந்த இன்னொரு காலை கொண்டு வா, அதை வெட்டுகிறான். 12 கல்லை எடுத்து வைக்க சொல்றான். 12 கோத்திரத்தின் அடையாளமாக 12 கற்களை எடுத்து கொண்டு வைக்க சொல்றான். அந்த எருத சந்து சந்தா வெட்டி விறக வச்சு, விறகுக்கு மேல என்ன பண்றான், இந்த எருத இந்த மாட்டை என்ன பண்றான், வெட்டி வைக்கிறான். அவங்கள கொண்டா, வாங்க கொஞ்சம் தண்ணியை கோரி ஊத்துங்க, 4 குடம் ஊத்தியாச்சு, பத்தலை, இன்னொரு 4 குடம் ஊத்துங்க. பார்க்குறான், பத்தலை, இன்னொரு 4 குடம் ஊத்துங்க. வெளியில தண்ணி ஓடுகின்ற அளவுக்கு அங்க என்ன பண்றான், தண்ணிய
ஊத்த சொல்றான், தண்ணியை ஊத்த சொல்றான். ஊற்றி முடிச்சுட்டு என்னை கேட்டருளும் கர்த்தாவே, அழகா சொல்ற, என்னை கேட்டருளும் கர்த்தாவே, என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் அழகா ஒரு ஜெபம் பண்றான். இன்னைக்கு உடைய வார்த்தையின்படி தான் நான் செஞ்சேன் அப்படி அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அதாவது பக்தி வைராக்கியத்தில் செய்கிற சில காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். எல்லா இடத்துலையும் போய் நீங்க இந்த சேட்டையை பண்ணிடக்கூடாது. கர்த்தர் எதை சொல்றாரோ அதை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் காட்டணும். கர்த்தர் சொல்ற காரியத்தை பக்தி வைராக்கியத்தோடு நான் செய்தேன் என்பதை விளங்க பண்ணும்படியாக அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அவன் ஜெபம் பண்ணா, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவ்வளவுதான் ஜெபம். வானத்திலிருந்து அக்னி வந்தது, அக்னி அதை பட்சித்தது, அந்த மாம்சத்தை பட்சித்தது, அங்க இருந்த மரக்கட்டைகளை பட்சித்தது, அங்க இருந்த கல்லை பட்சித்தது, அங்க இருந்த மண்ணை பட்சித்தது, அங்கே இருந்த தண்ணீரை நக்கி போட்டது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய காரியம், இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு காரியம். வானத்திலிருந்து அக்னியை பூமிக்கு இறங்க பண்ணின எலியா, இறங்க பண்ணின ஒரு எலியா. அப்போ பாருங்க, வைராக்கியத்தின் ஜெபம், வைராக்கியத்தின் ஜெபம். ஆண்டவரே எதை செஞ்சாலும் சரி இஸ்ரவேலின் தேவனுக்காக பக்தி வைராக்கிய ஜெபம், பக்தி வைராக்கிய ஜெபம். இது முடிஞ்சவனே பார்க்குறான், இவனுகளை விட்டோன்னா மறுபடியும் தேசத்தை என்ன பண்ணிடுவான், பில்லி சூனியமா மாத்திடுவான், தேசத்தை சாபக்கேடா மாத்திடுவான். பிடிச்சி அங்கேயே ஒரு 450 பேரை கொண்டு போட்டான். அங்கேயே பிடிச்சி எவ்வளோ பேரை கொண்டு போட்டான், 450 தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிட்டான், கொண்டு போட்டான். யோசித்து பாருங்க. நான் சொல்லுவேன், கொலகார எலியா, கொலகார எலியா ஒரே நாள் ஒரு கூண்டுக்குள்ள பொறி வச்ச மாதிரி அவ்வளவுத்தையும் ஒரு கூட்டுக்குள்ள வர வச்சு கூண்டோட கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கூண்டோட கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி வேலை ஒரே நாள்ல. அவன் அழைப்பு விடுத்தது எதிர்பார்த்தது 850, வந்தது 450. பரவாயில்ல, கூட்டத்தோட வச்சு கொளுத்தி ஒரேடியா முடிச்சிட்டான். கூட்டத்தோட வச்சு தலையை சிறைச்சேதம் பண்ணி முடிச்சிட்டான். வைராக்கியமான ஒரு எலியா, வைராக்கியமான ஒரு எலியா. அதுக்கடுத்து பாருங்க, மழை பொழிய பண்ணத்தக்கதாய் செய்கின்ற ஒரு எலியா. இந்த சம்பவம் முடிஞ்சவனே ஆகாப்த சொல்றான், ஆகாப்பே போய் ரதத்தை போய் என்ன பண்ணுங்க, அதுக்கடுத்து நீங்க போய் சாப்பிட்டு வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மழை பெய்ய போது பெருமழை நிறைச்சல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பதாக ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த அதிகாரத்தின் 18வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்றது கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அழகா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ போய் உன்னை ஆகாபினிடத்தில் காண்பி, நான் தேசத்தின் மேல் மழை பொழிய பண்ணுவேன். போட்டிருக்கா, போட்டிருக்கா 18:1. நீ போய் ஆகாபினிடத்தில் உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை பொழிய பண்ணுவேன். இப்ப எலியா அங்கிருந்து யாரு, அந்த பிள்ளையை உயிரோட எழுப்பிட்டு ஆகாப்பை பார்க்க வர்றாரு. வர்ற வழியில முதல்ல ஆகாப்த போய் முதல்ல யாரு, ஒபதியாவை அனுப்புறாரு. ஒபதியாவை பார்த்தோன்னா ஒபதியாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனாலும் கொஞ்சம் பயம். ஏன், நான் ஒபதியாட்ட சொல்றாரு, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. இந்த அனுபவம் வேதத்தில் ரொம்ப முக்கியமான அனுபவம். நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான அனுபவம். எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அப்படி இந்த அனுபவத்துக்காக தான் நம்ம இந்த பூமியிலேயே இருக்கிறோம். இப்ப சொல்ல போற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த அனுபவத்துக்காக தான் பூமியில இருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், அது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு விட்டது. நீ போ, ஆகாபுக்கு உன்னை காண்பி, காண்பிச்ச உடனே மழை பொழிய பண்ணுவேன். இவன் வந்தான், ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கிறான்.
காண்பித்தவனே அவன் போற வழியில எபதியா சொல்றான், நாம் போய் என்னத்தையாவது ஆகாப்னு சொல்லி நீர் எங்கேயாவது இருக்கிறீர்னு. ராஜா தேடாத ராஜ்யமே இல்லை, உம்மளை தேடாத சுத்து வட்டாரத்தில் நாடே கிடையாது. எல்லா நாட்டையும் தேடிட்டான். ஆனா போனவன் சத்தியம் வாங்கிட்டான், அந்த நாட்டில் இல்லை நான் பார்க்கல, எவனாவது பார்த்துட்டு பார்க்கலன்னு கூட வந்து சொல்லுவான். அப்படி கூட இருக்கக்கூடாதுன்னு போனவன் அவ்வளோ வெட்டி ராஜா என்ன பண்ணிட்டான், சத்தியம் வாங்கிட்டான். சத்தியம் வாங்கிட்டான். இப்போ கொஞ்சம் அவனுடைய நிலைமை மாறுது. இப்போ நான் போய் சொன்னா என்ன கொண்டு போட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா, எலியா வருவாரு, என்னத்தையாவது சொல்லுவாரு, திடீர்னு காணாம போயிடுவாரு. திடீர்னு சொல்லுங்க, காணாம போயிடுவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயாவது எடுத்துட்டு போயிடுவாரு. இதை எங்க பார்க்கலான்னா, அங்க 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எலியா ஆண்டவர் சுழல் காற்றுல எடுத்துக்கிடுவாரு. எடுத்ததுக்கு பின்னாடி அவர் அங்க விட்டுருக்காரா இங்க விட்டுருக்காரான்னு ஒரு 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர் ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலியா அவ்வப்போது இந்த எடுத்து கொள்ளப்படுகிற அனுபவத்திலே இருந்தார். எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவத்தில் இருந்தார். ரைட், இதை ஓரமாக வச்சிருங்க, இது அப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இவர் செஞ்சிருக்கிறாரு. இவர் செய்த உடனே ஆகாபுக்கு தன்னை வெளிப்படுத்திட்டாரு. ஆகாபுக்கு வெளிப்படுத்தின உடனே இப்போ என்ன பெய்யணும், அடுத்து மழை பெய்யணும். மழை பெஞ்சிச்சா? பெய்யலை. 2வது இவர் பர்வதத்துக்கு போய் ஜெபிக்க போறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த காரியம் நிறைவேறும் வண்ணமாக ஜெபிக்க வேண்டும். அந்த காரியம் நிறைவேறும் வண்ணமாக ஜெபிக்க வேண்டும். ஆனா அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரா? செய்வாரு. உங்ககிட்ட சொன்னா உங்களை வச்சு செய்வாரு. நீங்கள் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக எலியா போய் ஜெபிக்கிறான். 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி, நான் உன் தேசத்துல மழையை பொழியப்படுவேன்னு சொல்ல. ஆகாபுக்கு இவன் காண்பித்து விட்டான். சொல்றான், பெருமழை நிறைச்சல் கேக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, ஆனா மழையை காணோம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிற சிம்டம்ஸ் தேசத்தில் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த மாற்றத்தும் காணப்படவில்லை. மாற்றம் உண்டாக வேண்டுமானால் எலியா முழங்கால் படியிட வேண்டும். உத்தரவாதம் பண்ணுகிற தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபி. கர்த்தர் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு இவன் போய் காத்திருக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? வேலைக்காரனை அனுப்புறான், போய் பார்த்துடுவா. மழை பெய்யுதா? இல்லை, ஒன்றும் இல்லை. 2வது தடவை ஜெபிக்கிறான், போய் பார்த்துட்டு வா, ஒன்றும் இல்லை. 3வது தடவை ஜெபிக்கிறான், போய் பார்த்துட்டு வா, ஒன்றும் இல்லை. 7 தடவை போறான். 7வது தடவை போகும்போது சொல்றான், உள்ளங்கை மேகம் இருக்குதியா, உள்ளங்கை மேகம் இருக்குது, உள்ளங்கை மேகம் இருக்குது. ரைட்டு. ஆகாபு, ஏய் பெருமழை வரப்போகுது, நீ என்ன பண்ண, பெட்டியை கட்டிட்டு வீட்டை பார்த்து போ, பெட்டியை கட்டிட்டு வீட்டை பார்த்துட்டு போ. அப்படின்னா அந்த 7 தடவை எதை குறிக்கிறது? 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 7 எதை குறிக்குது? பூரணத்தை குறிக்குது. மன்னிக்கும் போது 7 70 தடவைன்னு சொல்றாரு. வேதத்துல சில இடங்கள்ல இந்த 7 மேன்மைப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன? பூரணம் முக்கியம். அப்ப நான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நிறைவேறும் வண்ணமாக காத்திருக்க வேண்டும். நிறைவேறும் வண்ணமாக காத்திருக்க வேண்டும். அதில் அழிவு உண்டாகுனா அந்த அழிவுல இருந்து ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். அதில் ஆசீர்வாதம் உண்டாகுனா அந்த ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உங்க தீர்க்க தரிசனம் இருக்குது, இந்த வார்த்தையின்படி ஒரு மீட்பு உண்டாகட்டும். தானியேல் ஜெபிக்கிறாரு. 70 வருஷத்துல நாங்க திரும்பி போனோம். வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கிறாரு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரை கொண்டு வழி பிறகுறது. அப்போ வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வசனத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்து நாம நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் நம்மீது வைத்திருக்கிற சித்தம் வெளிப்படும். இங்க எலியா தேவன் சொன்னபடி அந்த வார்த்தையை முழுசு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தாலும் சரி, இல்ல அதுக்கடுத்து 18வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல வாசித்து பார்த்தாலும் சரி, அவர் சொல்ல, நான் செய்தது தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்படிங்கிறதுல எலியா எப்பொழுதுமே ரொம்ப கான்பிடென்டா இருப்பாரு.
ரொம்ப கான்பிடென்டா இருப்பாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் ஜெபித்தால் காரியம் நடைபெறும். பெருமலை நிறைச்சல் வரும்போதே சொல்லிட்டா, ரதத்தை போட்டிட்டு ஓடு அப்படின்னு சொல்றா. ஏனென்றால் அவன் ஒரு வேகத்துல ஓடுறா, அதுக்கு பின்னாடி இருந்து ஓடுகிற எலியா அந்த ரதத்தை முந்தி கொண்டு செல்கிறான். ஆனால் அவன் ஜெபித்த போது அவனுடைய நெத்தி அவன் முழங்கால படக்கூடிய அளவு தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். இங்க எலியாவுடைய ஜெபம் ரொம்ப தாழ்மையான ஜெபம் இல்ல, போராட்ட ஜெபம். ஒரு புறத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீ சொன்னீரே இந்த மழை பெய்தாகணுமே, நீ சொன்னீரே எங்க சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகும்னு கர்த்தர் சொன்னீரே, இந்த பட்டணத்தில் அறியாத ஜனங்கள் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அந்த காரியம் நிறைவேறும் வண்ணமாக யார் உத்தரவாதம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, நாம் உத்தரவாதம் பண்றது ரொம்ப முக்கியம். எதை குறித்து போக்கஸ் பண்றோம், எதை குறித்து ஜெபிக்கிறோம், அதை குறித்து கர்த்தர் நமக்கு என்ன பேசி இருக்கிறாரு, காரியங்களை ஆராய்ந்து கர்த்தர் பேசிய வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்போ நம்முடைய ஜெபம் பூரணப்படும் போது கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை பூரணப்படுத்துகிறார். அங்கே அவர் பெருமழையின் இரைச்சலை கேட்க பண்ணி தேசத்தின் மேல ஒரு பெரிய மழையை பொழிய பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இதில் இன்னொரு காரியம் சொல்லித்தரேன் பாருங்க. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னா இதுவும் ஒரு பெருமழையின் அடையாளம். இந்த பெருமழை பொழிவதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடைபெற்றது. பாகாலின் கூட்டம் சங்கரிக்கப்பட்டது. அது பாதிக்கு மேலே சங்கரிக்கப்பட்டது. 50% அங்க இருந்த இவன் தேவ மனிதன் எதிர்பார்த்த பாகாலின் கூட்டத்தை ஒரே நாள்ல சங்கரித்தான். எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும்னா எழுப்புதல் சும்மா வந்துடாது. எழுப்புதலுக்கான சில விளைக்கிரயங்கள். அன்னைக்கு பாகாலுடைய கூட்டத்தை போய் அடிச்சு உடைச்சு தோப்பு விக்கிரங்களை அழிச்சு போட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வஞ்சித்து வைத்திருக்கிற கூட்டத்தை மந்திரவாதிகள் இவர்கள்லாம் மனம் திரும்பத்தக்கதாக, வில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக, தேச வஞ்சிக்கிறவர்கள், ஜனங்களை பொல்லாத பாதைக்கு திருப்புகிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக எந்த மனிதன் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து இதை செய்கிறானோ, இதை செய்த போது தேசத்தில் எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. இந்த எழுப்புதலுடைய ஃபைனல், இந்த எழுப்புதலுடைய ஃபைனல் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இப்ப மறுபடியும் அவனுக்கு கொஞ்சம் நெருக்கம் வருது. மறுபடியும் கொஞ்சம் நெருக்கம் வருது. அவன் 4வது வசனம், 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரின போது, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. தாழ்மையின் ஜெபம். இவ்வளவு செஞ்சிட்டேன், நான் பெரிய ஆளுன்னு பேசல, இவ்வளவு காரியம் ஒரே நாள்ல போட்டு தள்ளிட்டேன். இந்த எலியா தான் முதல்ல வானத்திலிருந்து அக்னியை இறக்குன மனுஷன். ஒருவேளை மனோவாவுடைய காலத்தில் இந்த அக்னி வந்திருக்கலாம், ஆனா அது மனோவாவின் ஜெபத்தினால் வந்தது அல்ல. எலியாவுடைய ஜெபத்துல தான் வானத்திலிருந்து அக்னி வந்துச்சு. எலியா தான் வானத்தை அடைச்சாரு, எலியா தான் வானத்தை திறந்தாரு. முதல்ல பைபிள்ல மரித்து போன ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பினது இந்த எலியா தான். இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. இவ்வளவு காரியத்தை செய்த எலியா இப்பொழுது முழங்கால் படிட்டு சொல்லுகிறார், ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. தாழ்மையின் ஜெபம், தாழ்மையின் ஜெபம். இதுல ஃபைனல் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றான், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஜீவனை எடுக்கிறதுக்கா பாருங்க, நம்ம படுகிற உபத்திரவம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில கர்த்தருக்காக நிக்கிறோம். எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில கர்த்தருக்காக நிக்கிறோம், எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில கர்த்தருக்காக நிக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எதையும் அவர் விட்டு விடவில்லை. எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார், எதுவும் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எலியாஜி போதும் கர்த்தாவே என்னால முடியலன்னு சொன்னவனே ஆண்டவர் சொல்றாரு, ஏய் எலியா நான் உயிர் எடுக்கிறேன்லப்பா, உன்னை உயிரோடையே நான் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம உயிரோட எடுத்துக்கொள்ளப்படுவோமா? எப்போ? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு முன் அடையாளமாய் மாறி போனவன் இந்த எலியா. வருகையில உயிரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம்ங்கிறதுக்கு முன்னடையாளமாய் மாறி போனவன். இவன் எங்க போனான்? பரலோகத்துக்கு போனானே பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன்னா இவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது பரதேசியே கிடையாது.
அதுக்கப்புறம் தான் பரதேசி வருது. இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் நேரடியாக பரலோகத்துக்கு. அப்ப உலகத்தின் பாடுகளுக்கு மத்தியில் உபத்திரத்துக்கு மத்தியில் இருக்கிற எலியா அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதில் பிரதானமான காரியம் உயிரோட எடுத்துக்கொள்ளப்படணும். அவன் சொல்றான், என் ஜீவனை எடுத்துக்கொள்ள ஆண்டவர். இல்லப்பா, உன் உயிரை நான் எடுக்கல, உன்னை உயிரோடையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் நம்ம எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறோங்கிற முக்கியம் இல்ல, எவ்வளவு நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக அமைதியா இருக்கிறோங்கிற முக்கியம். அப்பொழுது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துறத பார்க்க முடியும். சில நேரத்தில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதனாலதான் உபதியா சொல்றான், இந்த அனுபவம் ஏற்கனவே இருக்குது. எலியா சில ஊருக்கு வருவாரு, ஏதாவது பிரசங்கம் பண்ணுவாரு, ஆவியானவருக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருவாரு. உபதியா சொல்றாருல்ல, இந்த அனுபவம் புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்குது? பிலிப்பு கந்தாகே மந்திரிக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறான். கொடுத்துட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அவனை காணல. ஆவியானவர் அவனை எடுத்துக்கொண்டு ஆசோத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாய் மாறட்டும். இந்த தவ காலத்துல ஆண்டவரே நான் இன்னும் ஒருபடி உம்மோடு கூட பழகட்டும், இன்னும் ஒருபடி உம்மோடு கூட உறவாடட்டும், இன்னும் ஒருபடி தேவ சித்தத்தை நான் செயல்படுத்தின ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுவோமா? கொஞ்சம் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இருதயம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற நேரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். இந்த காலங்களில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மோடு கூட நெருங்கி பழக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டியருள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.